Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப் ஆஃப் SEO டெக்னிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ SEO பொறுத்த வரைக்கும் 4 கேட்டகரியாக இந்த டெக்னிக்ஸை பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹேட் SEO, செகண்ட் ஒன் பிளாக் ஹேட் SEO, தேர்ட் ஒன் கிரே ஹேட் SEO, அப்புறம் நெகட்டிவ் SEO. ஸோ நீங்கள் ஒரு SEO பொசிஷனுக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும். இதில் 2 விதமாக இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் SEO அப்படின்னு கேட்பாங்க, இன்னொன்று டைப் ஆஃப் SEO டெக்னிக்ஸ்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே வேறு தான், ஆனால் கேட்க தான் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைப் ஆஃப் SEO டெக்னிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 4 ஆன்சர்ஸை தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். டைப் ஆஃப் SEO அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, அப்புறம் டெக்னிக்கல் SEO, லோக்கல் SEO இந்த மாதிரியான ஆன்சர்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் டெக்னிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனை தான் நீங்கள் சொல்லணும். சரி வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹேட் SEO. ஸோ இங்கே எல்லா கம்பெனியுமே இந்த ஒயிட் ஹேட் SEO-வை ஃபாலோ பண்ணி தான் அவங்களுடைய SEO ஒர்க்ஸை வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெலவெண்ட்டான கண்டென்ட்டை அவங்களோட வெப் பேஜஸில் அப்டேட் பண்ணுறது, அடுத்து கீவேர்ட் ரிச் பேஜ் டைட்டில், அதுக்கப்புறம் மெட்டா டேட்டாவை வந்து அவங்களுடைய ஆன் பேஜஸில் ப்ராப்பராக பண்ணுறது, அடுத்து ரெலவெண்ட்டான இன்பவுண்ட் லிங்க்ஸை வந்து எல்லா பேஜஸ்லையும் வைக்கிறது. ஸோ இதனால யூசர் வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். அடுத்து வெப்சைட் வந்து ஸ்பீடாக லோட் ஆகிற மாதிரியான ஆப்டிமைசேஷனை பண்ணுறது, அடுத்து உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் வெப்சைட்டோ இல்லைனா சர்வீஸ் பேஸ்ட் வெப்சைட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ யூசர் வந்து ஈஸியாக உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற சர்வீசஸையோ ப்ராடக்ட்டையோ ஃபைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் சோஷியல் மீடியாஸில் உங்களோட வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறது, அடுத்து கூகுள் வெப்மாஸ்டரில் சொல்லியிருக்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் எல்லா ஆப்டிமைசேஷனுமே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ SEO பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், அப்புறம் டெக்னிக்கல் SEO இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹேட் SEO-க்குள்ளே வரும். ஏன்னா நம்ம கூகுள் வெப்மாஸ்டர் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் SEO எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒயிட் ஹேட் SEO அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து பிளாக் ஹேட் SEO. ஸோ இந்த பிளாக் ஹேட் SEO டெக்னிக்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குயிக்காக அவங்களோட வெப்சைட்டை இண்டெக்ஸ் பண்ணும், அப்படி இல்லைனா அவங்களுடைய கீவேர்ட்ஸை வந்து டாப் பொசிஷனில் கொண்டு வரதுக்கு இந்த பிளாக் ஹேட் SEO வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கீவேர்ட் ஸ்டஃபிங், ஹிடன் டெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் H1 டேக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒயிட் பேக்ரவுண்டுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்றது ஹியூமனுக்கு தெரியாது, ஆனால் சர்ச் என்ஜினுக்கு தெரியும். அடுத்து பிளக்ரைஸ்டு கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறது, ஸோ வேற ஒரு வெப்சைட்டில் கண்டென்ட்டை எடுத்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஹேட் SEO-க்குள்ளே வரும். அடுத்து பே பண்ணி பேக்லிங்ஸை வாங்குறதா இருக்கட்டும், அடுத்து மெட்டா கீவேர்ட் ஸ்டஃபிங், ஸோ நீங்கள் உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்ல நிறைய கீவேர்ட்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அடுத்து சிமிலர் வெப் பேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் போட்டிருப்பீங்க, அதே பிளாக் போஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிட்டு கொஞ்சமாக கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணிட்டு நிறைய பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஹேட் SEO-க்குள்ளே வரும். அடுத்து கிளாக்கிங். ஸோ கிளாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் யூசருக்கு ஒரு கண்டென்ட்டை ஷோ பண்ணுவீங்க, சர்ச் என்ஜினுக்கு ஒரு கண்டென்ட்டை ஷோ பண்ணுற மாதிரியான ஒரு ரீடைரக்ஷன்ஸ் வந்து இங்கே பண்ணுறது. அடுத்து ப்ரைவேட் பிளாக் நெட்வொர்க்ஸ். ஸோ இதில் குரூப் ஆஃப் வெப்சைட் ஓனர்ஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்கான லிங்க்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை சீக்கிரமாக ரேங்க் பண்ணலாம். ஆனால் ஒன் சர்ச் இன்ஜின் வந்து இதை ஃபைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அப்போ உங்களுடைய எந்த ஒரு வெப் பேஜஸுமே சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகாது. அடுத்து கிரே ஹேட் SEO. ஸோ கிரே ஹேட் SEO-வும் பிளாக் ஹேட் SEO-வும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். லைக் யூஸ் பண்ண கண்டென்ட்டாவே திரும்ப யூஸ் பண்ணி வேற ஒரு பிளாக் போஸ்ட்டை போகிறதா இருக்கட்டும், இல்லைனா பேஜஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஹேட் SEO-க்குள்ளே வரும். அதுக்கப்புறம் லிங்க் எக்ஸ்சேஞ்சஸ், அப்புறம் பர்ச்சேசிங் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ், பேயிங் ஃபார் ரிவ்யூஸ், அப்புறம் டூப்ளிகேட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறது, அப்புறம் கிளிக் பைட் மாதிரியான டைட்டில்ஸை வைக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஹேட் SEO-க்குள்ளே வரும். அடுத்து நெகட்டிவ் SEO. ஸோ நெகட்டிவ் SEO பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு ஒர்க் பண்ண மாட்டீங்க, உங்களுடைய காம்படிட்டர் வெப்சைட்டுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. லைக் அவங்களுடைய ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வேற ஒரு வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் ஆக்ட் பண்ணுறது. அடுத்து ஸ்பாமி பேக்லிங்ஸை வந்து உங்களுடைய காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு பண்ணுறது, ஃபேக் நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுள் ரிவ்யூஸை கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஃபேக்கான ஒரு ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நெகட்டிவான ரிவ்யூஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் SEO-வில் வரும். அடுத்து காம்படிட்டரோட பேக்லிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் வந்து பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேக்லிங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லி அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஓனருக்கு வந்து ஒரு ஃபேக்கான ரிமூவிங் ரிக்வஸ்ட் இமெயிலை வந்து சென்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் SEO-வில் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த SEO எக்ஸ்பர்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒயிட் ஹேட் SEO-வை ஃபாலோ பண்ணி அவங்களோட வெப்சைட்டை வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுவாங்க. அடுத்து காம்படிட்டர் கிட்ட இருந்து அவங்களோட வெப்சைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த SEO எக்ஸ்பர்ட்ஸோட ஒர்க்காக இருக்கும்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேக்லிங்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே கவுண்ட் வந்து எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய காம்படிட்டர் நம்மளுடைய ரெப்புடேஷனை கெடுக்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்துல இருந்தும் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைப் ஆஃப் SEO டெக்னிக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் a good day.